ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா போன விளாகோட கண்டினியூஷன் விளாக் தான். போன விளாக் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். தவக்காவா என்ன பண்ணுறீங்க? ஹாய், செம்ம வேலை முடிச்சுட்டு நல்லா வந்து தூங்கிட்டேன். தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிறத வந்து கவர் பண்ண முடியல. நம்மளோட கேமராமேன் வந்துட்டு வெளியில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு என்னால் வந்து சமைக்கிறத கவர் பண்ண முடியல. மற்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு சமைக்கிறத நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் தடவையா நம்ம கட்டின வீட்டில் இந்த வருஷம் வந்துட்டு பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. தங்கம் என்ன வரைஞ்சிட்டு இருக்கு? காட்டே ஒன்றாயிங்க. வாவ், நைஸ் டி பட்டு, அழகா வரைஞ்சிருக்கு, செம்ம. நெக்ஸ்ட் என்ன வரைகிற? யூனிகார்னா? காட்டு. யூனிகார்ன் இதை வரைஞ்சி கலர் அடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, வரேன். இது பார்த்தீங்கன்னா மறுநாள் மார்னிங் எடுத்த வீடியோ தான். மார்னிங் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டோம். பனி மூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நானும் பாப்பாவும் நின்றுட்டு இருந்தோம். ஆய் செல்லக்கட்டி, காலங்கத்திலே கரும்பா? மார்னிங் கிளைமேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாய் வந்துட்டு நல்லா அலசி போட்டிருக்கோம். இன்னும் நம்ம போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா தான் நம்ம வருவோம். ஸோ வந்துட்டு பாய் வந்துட்டு அப்படி இதாகுது, பூசணை பிடிச்ச மாதிரி ஆகுது. நல்லா அலசி மாடியில் காய போட்டிருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடி குளம் தெரியுதா? அதோ அங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், நேற்று ஒரு பூசணிக்காய் காட்டினேன், இன்னைக்கு ஒரு பூசணிக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நல்லா வளரும். இந்த நல்லா இருக்குல்ல. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போடலை, அதுவாக வந்துட்டு வளர்ந்துருக்கு. வேறு எந்த இதுவும் போடலை நம்ம. எம்டியான இதில் பார்த்திங்கன்னா அதுவாக வந்துட்டு தக்காளி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு அதுவாகவே. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காட்டியிருப்பேன். தக்காளி பாருங்க எவ்வளோ விளைஞ்சிருக்கு. ஃபுல்லாக வந்து நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளிலாம் அங்கே பாருங்க, பப்பாளி வந்து இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தடியங்கான்னு சொல்லுவாங்க, பூசணிக்கான அதுதான். இந்த பாருங்க, அங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுவாக வந்துட்டு நம்ம ஒன்று ரெண்டு விதை வந்துட்டு கைத்தவரை விழுந்துருந்துச்சுன்னா அதில் முளைக்கிறது தான் இது வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் போகலாம். நேற்று வந்து பொங்கல் வச்சு வெஜ்ஜு தான் வந்துட்டு நம்ம சமைச்சோம். இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறோம். ஸோ நான்வெஜ் எடுக்கிறதுக்காண்டி நானும் ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நொங்கு பதனியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் பதனி நொங்கு எல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்து குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா இருக்காடே? உண்மையிலே நல்லா இருக்கா? துவக்கலை. இது வந்துட்டு மக்களை, இது வந்து நான் ஏன் குடிக்க மாட்டேன்னா துவக்கும், அப்புறம் ஒரு மாதிரி இனிக்கும். எனக்கு வந்துட்டு இது பிடிக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொங்கலை வந்து தோலோடு சேர்த்து சாப்பிட்டாதான் வயிற்று புண்ணாத்துன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை வந்துட்டு நான் செய்ய மாட்டேன். தோலுமே வந்துட்டு கசக்கும். நம்மளுக்கு வந்து நொங்கு வெட்டிகிட்டு இருக்காங்க.
இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தென்னை மரம் நிறையா இருக்குது. மார்னிங்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் தான் நம்ம உடம்புக்குமேவும். பாப்பாவுக்கு வந்துட்டு பதனி வந்து வாங்கி கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பதனி பிடிக்காது. ஸோ அவளுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருந்துச்சு, விரும்பி குடிச்சிட்டு இருந்தா. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் தான். இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அம்மாவோட அப்பாவுக்கு குலசாமி வந்துட்டு இதுதான். ஸோ வந்து இந்த ஊர்லேயே வந்துட்டு இருக்குன்றது வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால நானும் வந்துட்டு எப்பப்போலாம் போகிறேனோ அப்போல்லாம் வந்துட்டு இங்கேயே போய் சாமி கும்பிட்டுக்குருவேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி விசேஷமாக வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. எல்லா ஊர்லேயுமே இருந்து மக்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு எல்லாமே வச்சு சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கோயிலை பாருங்கள், நல்லா வந்துட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சாமிக்கு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு குலதெய்வம் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்தில் வந்து கும்பிடுவாங்க. இந்த ஊரில் இந்த சாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா தை மாதம் ரொம்ப விசேஷமாக வந்துட்டு கொண்டாடுவாங்க. என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். டுடே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். ஸோ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் போதும். சிக்கன் இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ச்சில், மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிருக்கேன். கறி பாருங்க நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் பொடி வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுவே பாருங்க செம்மையா திக்காயிருச்சு. நல்லா பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, சிக்கன்லேயுமே தண்ணி விட்டு வரும். வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 விசில் நல்லா கறி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி வெந்துடும். இது மாதிரி கறி மாதிரி வேகாதா? நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதான், விசில் போட்ட வேண்டியதான். கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா பொடி போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்லாம் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, எங்கே இருக்கு?
செருப்பு போட போகிறேன். இருக்கா? என்ன எங்கே போகிறீங்க 2 பேரும்? இங்கே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைக்கும்ல? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பணும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டோம். கடகடன்னு வந்துட்டு வீட்டை எல்லாமே மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு 3 மணிக்கெலாம் நம்ம வந்துட்டு கிளம்பணும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வந்து ஒரு தடவை தான் விளக்குவோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை விளக்குவார். அப்போ தான் வந்துட்டு திருப்தி ஆகும்னு விளக்கணும் பாத்திரத்தையே விளக்குவார். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ கழுவி தான் வச்சுருக்காரு, இன்னும் விளக்க ஸ்டார்ட் பண்ணலை. பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது. இனி சோப்பு போட்டு ஒருக்க விளக்கி அதுக்கப்புறம் ஒருக்க கழுவி அப்படிதான். நைட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி டு மதுரை வந்துட்டோம். நைட்டு டின்னரை வந்துட்டு இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு செம்பியன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். செம்பியன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த ஹோட்டல் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மேடம் என்னது? சாப்பிட்டு வருது. என்னப்பா? ஓகேவா? நல்லா இருக்கா? அதை வச்சிரு. நம்ம இன்னைக்கு வாரிசு படம் பார்க்க வந்திருக்கோம். நைட் டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஷோ ஸ்டார்ட் ஆகுது. கூட்டத்தை பாருங்கள், செம்ம க்ரௌடு. ஸோ இனி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதுலையா? மேலையா? இதுலையா? ஆமாங்க வாடா. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.